ஐயோ ரஞ்சிதம், நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீயாச்சும் கேளு. நீங்க சொன்னதானே கேட்டோம், எல்லாரும் அதானே நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு விளக்கம் வேற சொல்றதுக்கு வந்திருக்கீங்களா? என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதம், நான் உன் காலை வேணா விழறேன். வேண்டாம், விடுங்க, காலை தொடாதீங்க, போங்க அந்த பக்கம். ரஞ்சிதம், உங்க வாயால என் பேரை கூட சொல்லாதீங்க. அந்த தகுதி நீங்க எப்போ எழுந்துட்டீங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத ரஞ்சிதம். வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? என் கல்யாணத்துல அம்மாவா அந்த நிஷா சபையில எவ்வளவு கேவலமா பேசினா ஞாபகம் இருக்குல்ல? அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க தான் என் அப்பான்னு காமிச்சு பெருமையா சொன்னேனே. சீ, இப்படி ஒரு அசிங்கம் பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? டேய் முரளி, நீயாச்சும் அப்பா சொல்றத கேளுடா. இங்க பாருங்க, இதுக்கு மேல முரளி கிள்ளி ஏதாவது சொன்னீங்க நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. அக்கா வெளியே போ சொல்லுங்க அந்த ஆளை. சொல்றான்ல, போங்க. மாப்ள, ஆளை விடுங்க சாமி. 5000 கேட்டேன்னு என் மேல பழி போட்டப்பவே உங்க சங்காத்தமே வேண்டான்னு நான் தள்ளி இருக்கேன். அப்படியே இருந்துட்டு போட்டோம். ரஞ்சிதம், என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதம். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல ரஞ்சிதம். கையெடுங்க. ஐயோ ஐயோ, நானும் அவ கூட போகல ரஞ்சிதம், என்ன நம்பு. நம்பறதா உங்களையா? சீ, இப்படி கேட்க உங்களுக்கு உறுத்தல? என்ன விட்டுட்டு இன்னொருத்திய தேடி போனீங்களே, இப்படி வெக்கம் இல்லாம அத நியாயம் வேறுபடுத்துறீங்க. முதல்ல வெளியில போங்க. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? இவரே போ சொல்லுங்க. போங்க, வெளிய போங்க. போங்கன்னு சொல்றோம்ல. வெளியில போங்க. வெளியே போங்க சொல்றேன்ல. வெளியே போங்க. போறேன். அதுக்கு முன்னாடி நடந்த உண்மைய, என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு போறேன். இன்னும் என்ன சொல்ல போறீங்க? அவ பின்னாடி போனதுக்கு வேற கதை சொல்ல போறீங்களா? ஐயோ ரஞ்சிதம், நான் ஒண்ணு அவன் பின்னாடி ஆசைப்பட்டு போல ரஞ்சிதம். நான் குவாரியில நல்ல வேலையில இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ என்ன வசியம் பண்ணி மறந்து வச்சுட்டா ரஞ்சிதம். இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? ஐயோ ரஞ்சிதம், நான் உண்மையதான் சொல்றேன். இது உன் மேல சத்தியமா? கையெடுங்க. என்ன நம்பு ரஞ்சிதம். உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ பின்னாடி போறவனா நானு? மத்த எல்லாரையும் விடவும் உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும் ரஞ்சிதம். தயவு செஞ்சு என்ன நம்பு ரஞ்சிதம். அவ என்னமோ என்ன வசிய வச்சு மயக்கிட்டா ரஞ்சிதம். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு நான் இங்க வரதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவ போலீஸ்க்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன்னு மிரட்டினா. எனக்கு வேற வழி தெரியல ரஞ்சிதம். ரஞ்சிதம், அவ நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்ன நல்லா ஏமாத்திட்டா ரஞ்சிதம். சாப்பிடுற சாப்பாட்டுல, குடிக்கிற டீல, அவ்வளவு ஏன் நான் குடிக்கிற தண்ணியில கூட வசியம் இருந்து கலந்து என்ன படிப்படியா அவ பக்கம் இழுத்துக்கிட்டா ரஞ்சிதம். இத பாரு ரஞ்சிதம், நான் எப்படி அவ பக்கம் சாஞ்சிட்டேன்னு சத்தியமா தெரியல ரஞ்சிதம். ஏதோ ஒரு மாய சக்திக்கு நான் கட்டுப்பட்டு எனக்கே தெரியாம நான் அப்படி நடந்துகிட்டேன் ரஞ்சிதம். அதுல இருந்து வெளியே வரதுக்கு நான் முயற்சி பண்ணாலும் என்னால முடியல ரஞ்சிதம்.
தயவு செஞ்சு என்ன நம்பு ரஞ்சிதம். உண்மையை சொல்லுன்னா இப்பெல்லாம் நான் நானாவே இல்ல ரஞ்சிதம். உங்க யாரோட ஞாபகம் வராத மாதிரியே என் புத்திய மருந்து வச்சு மாத்திட்டா ரஞ்சிதம். இது நாம கும்பிடுற குலதெய்வ மேல சத்தியம் ரஞ்சிதம், சத்தியம். என்ன நம்புமா, என்ன நம்புமா. என் மேல எந்த தப்பும் இல்ல ரஞ்சிதம். தப்பு. மா, இந்த ஆள் சொல்ற கதையெல்லாம் நீ நம்பாதம்மா. ரஞ்சிதம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. இது நம்ம பிள்ளைங்க மேல சத்தியம் ரஞ்சிதம். ஐயோ, இத பாருமா, இந்த ஆள் பொய் சொல்றாரு. நீ இதெல்லாம் நம்பாத. இல்லடா, அந்த பொம்பளை அப்படி செய்யறவதான். அவ மினுக்கிட்டு திரியும் போதே தெரியலையா? அவ வசிய வைக்கிற ஆள்தான். ஆமா ரஞ்சிதம், நீ சொல்றது கரெக்ட் தான். அவ வசியக்காரி தான். வசிய வச்சுதாம என்ன மாத்திட்டா. சரி, இதெல்லாம் ஏன் நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லல? நான் சொல்ல வரும்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துருச்சு. இது வரைக்கும் வர வார்த்தை அதுக்கு மேல வர மாட்டேங்குதுமா. நல்லா ஏதோ மந்திரக்கட்டு தான் போட்டு வச்சிருக்கா. ஆமா ரஞ்சிதம், மந்திரக்கட்டு தான் போட்டு வச்சிருக்கா. இப்ப கூட நான் பேசும்போது அப்படியே என் நெஞ்செல்லாம் அடைக்குதுமா, அடைக்குது. ரஞ்சிதா மட்டும் தான் நம்புவான்னு பார்த்தா மொத்த குடும்பமும் நம்புது. இது அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி முத்து. சத்தியமா நான் எதுவுமே வேணும்னே செய்யல ரஞ்சிதா. உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. என்ன நம்பு, என்ன நம்பு ரஞ்சிதா, என்ன நம்பு. இத பாரு ரஞ்சிதா, நீ என்ன நம்பலன்னா நான் சாகிறத தவிர வேற வழி கிடையாது. நம்பல ராதிகா, நீயாச்சும் நம்புமா. டேய் முரளி, அப்பாவை நம்புடா. நீங்க யாரும் என்ன நம்பல. உங்க யாருக்கு என் மேல நம்பிக்கை வரல. நான் போறேன், நான் போறேன். உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், அதுவே போதும். நான் போறேன் ரஞ்சிதா, போறேன். என்னால உங்க யாருக்கும் எந்த அவமானமோ கஷ்டமோ வேணவே வேணாம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. நான் ஒட்டு மொத்தமா இந்த வீட்டை விட்டு போறேன் ரஞ்சிதா, போறேன். நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இல்ல ரஞ்சிதா, நான் சொல்றேன்ல, இருங்க. இப்பதான் எனக்கே புரியுது, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதான். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறாதான் எல்லாம் சரியா வரும். நீங்களும் இனிமே எதுக்காகவும் அவகிட்ட போக கூடாது. இந்த குடும்பம் மட்டும்தான் உங்களுக்கு. அதுக்கு சம்மதமா? ஐயோ ரஞ்சிதா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே செல்லாதுன்னு சொல்லிதான் அந்த போலீஸ் அன்னைக்கு அவளை துரத்தி விட்டாரு. அவ எப்படியோ ரஜினியை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா ரஞ்சிதா. ஆமா ஆமா, ரஜினிக்கு ரொம்ப இழக்கின மனசு.
யாரு கஷ்டப்பட்டாலும் அவ தாங்க மாட்டா. அதான் அவளை ஈஸியா ஏமாத்திருக்கா. இதுக்கப்புறம் எப்படி அவ இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நான் பாக்குறேன். ஆமா, எங்க அவ? ரஞ்சிதம், அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ பொண்ணு கூட ரஜினி கூட அங்கதான் இருக்கா. நாளைக்கு தான் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வரட்டும், நாளைக்கு இருக்கு அவளுக்கு. நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ரஜினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க, அப்ப பேசுங்க. சரி. பத்மாமா, அதான் மீனா நமக்கு திரும்ப கிடைச்சிட்டால, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனா கண்ணு முழிப்பான்னு தெரிஞ்சும் என்னால தாங்க முடியலையே. ராகவியோட அம்மா அப்பா மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு இப்ப தோணுதுமா. எனக்கு ஏன் பார்த்திபன் மேல இவ்ளோ கோவம் இருக்குன்னு இப்ப புரியுதா பத்மாமா? இல்ல ரஜினி, ராகவி இப்படி ஆனதுக்கு பார்த்திபன் மட்டும்தான் காரணம்னு நீ நினைக்கிறது தப்பு. மீனா, 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 வலிக்குதாமா? இல்லம்மா. அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமா ஆமா, நீதான் சிங்கப்பெண்ணாச்சே. லாரிக்கே தலையால டிச்சு விட்டுருக்க போல. இங்க பாரு, இதெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட்டு சீக்கிரமா எந்திரிச்சு ஓடணும். ஓகே? காலேஜுக்கு போகணும், நீயும் கலெக்டர் ஆகணும்ல. பார்த்திபா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவளே பயந்து போயிருக்கா. பட் மாமா, இவங்க காய்ச்சல்ல ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்காம இருந்தப்போ அப்ப கூட நான் இப்படியே தான் பேசிட்டு இருந்தேன். அதனாலதான் இவங்க சீக்கிரமா சரியானாங்க. இங்க பாரு மீனா, இதே மாதிரி லைஃப்ல எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இப்போ உனக்கு எல்லாம் சரியா போச்சு. ஆனா உன் மனசு எவ்வளவு தைரியமா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் நீயும் சரியாயிடுவ. தைரியமா இருக்கணும். என்ன? சரிங்க மாமா. அவ உடம்புல இருக்கிற காயம் ஆறிடும். ஆனா வீட்ல இருக்கிறவங்க மனசு எப்ப சரியாகும், எப்படி சரியாகும்னு தெரியலையே. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமே ரஜினி. பத்மாமா, அதான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும். மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. இப்ப வீடு என்ன நிலைமையில இருக்கும்? ரஜினி அக்கா உண்மைய வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்தா. அக்கா, ஏங்கா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனையா? இங்க பாரு, நம்ம ஒன்னா நின்னு எல்லாத்தையும் சரி பண்ணலாம் மீனா. இப்படி பாசமான மனசை நேசிக்காம என்னால எப்படி இருக்க முடியும்? ஐ லவ் யூ ரஜினி. ஐ லவ் யூ so much. ரஜினி,
ஒரு நிமிஷம், இத புடிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம், பெரிய கண்ட வந்துட்டு போயிருக்கு. நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சரி பத்மாமா. இங்க வாங்க. என்னடா? அங்க பாருங்க. நிறுத்தடி. என்ன பண்ற நீ? ஏண்டி குடும்பத்தை கெடுத்தவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்கணுமா? ஒழுங்கு மரியாதை வெளியில போ சொல்லுடி. ஏய், அங்க என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. மா, அங்க பாருமா. அம்மா உள்ள வா. வா மீனா. நான் சொல்றேன்ல, வாங்கம்மா. வா மீனா. பத்மாமா வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. பத்மாமா இதை வச்சுக்கோங்க. அடுத்த செக்கப்க்கு எடுத்துட்டு போகணும், சரியா? ஏய் நில்லுடி. இவங்க 2 பேரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவங்கள வெளியில அனுப்புடி. மா என்ன பேசிட்டு இருக்க நீ? இவ செத்து பொழைச்சு வந்திருக்கா. ஏய், நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கனே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? மா ஏய் சும்மா கத்தாதடி. இவ்வளவு நாளா இவ யாருன்னு தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தேன். சொல்லுடி. ஆமா, தெரிஞ்சுதான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். ஏன்னா உன் புருஷன் செஞ்ச காரியம் அப்படி. விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு இவளை வெட்டி போட்டிருக்கணும்ல. ஆமா, விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உன் புருஷனை வெட்டி போட்டிருக்கணும். அப்பவும் பத்மா மத தடுத்தாங்க. இவளை தாண்டி வெட்டி போட்டுக்கணும். பத்மா மாமா, பத்மா மாமா. இவ எப்படி அவரை வெட்ட சொல்லுவா? இவர் இருந்தா தானே மிரட்டி மிரட்டி காசு வாங்க முடியும். அக்கா. ஏய், என்னடி சொன்ன? அக்காவா? இன்னொரு தடவை என்ன அக்கான்னு கூப்பிட்ட கையால அடிக்க மாட்டேன். விளக்கமாறு பிஞ்சிடும். அக்காவால அக்கா. அம்மா இங்க பாரு, நீ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. தப்பு யார் மேல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏய், எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா
நீ தெரிஞ்சுக்க வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் இவங்கள பத்தி இல்ல. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் நடு வீட்ல வச்சு மரியாதை பண்றியே அவரை பத்தி. அவர் என் புருஷன்டி. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம். அப்படி சொல்லுமா. ஏன் அன்னைக்கு அக்காவே இதே வார்த்தை தானே என்கிட்ட சொன்னா? அவனை ஏண்டி முறைக்கிற? என்கிட்ட பேசு. அவரு உனக்கு மட்டும் புருஷனா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. இவங்களுக்கும் அவர்தான் புருஷன். ஏய், யாருக்கு யாரடி புருஷன்? முறையா தாலி கட்டிக்கிட்டவளும் முறை இல்லாம வந்தவளும் ஒண்ணா? மா, அக்காக்கு அதெல்லாம் எப்படிமா தெரியும்? முறையா தாலி கட்டி அவளுக்கு கல்யாணம் நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ராதிகா, வாயு வயிறுமா இருக்க. நல்ல வார்த்தையா பேசு. ஏய், உன் புத்திமதியெல்லாம் அவகிட்ட சொல்லுடி. வசியம் வச்சு உங்க அப்பனை மயக்கிற மாதிரி உன்னைய மயக்கி வச்சிருக்கா சண்டாளி.